நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதன் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கான்னு வைங்களேன். அந்த சாதனை படைத்த மனிதனை போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி சாதனை படைத்தீர்கள் அப்படி என்று கேட்டிங்கனாக்கா, அவர்கள் அந்த சாதனையை பற்றி சொல்லும்பொழுது தொண்டை அடைக்கும் சார். அவர்களுக்கு அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கவலைகள் மூலமாக அதனை சாதனை படைத்திருப்பார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே சாதனை படைக்க வேண்டுமென்றால் சில கவலைகள், சில வேதனைகள்லாம் அனுபவித்து தான் சார் சாதிக்க முடியும். அப்படி தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். என்ன கால் பண்ணியிருந்தார்னா, எனக்கு குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், எனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல கல்வி, நல்ல பொருளாதார வளர்ச்சி அனைத்துமே இருந்தது. ஆனால் என்னுடைய நண்பனுக்கு அடிப்படை கல்வி இல்லை, நல்ல பொருளாதாரம் இல்லை, நல்ல வாழ்க்கையும் அமையவில்லை சார். இது எப்படி? 2 பேருக்கும் ஒரே குரு தானே 2ஆம் இடத்தில் இருக்கிறார், அவருக்கு ஏன் அந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் பார்க்க சொல்ல அவருங்க 2 பேர் ஜாதகத்தை அனுப்பி வைக்க சொன்னேன். அந்த 2 பேருடைய ஜாதகத்தில் பாருங்கள், ஒருத்தர் விருச்சிக ராசியில் 2ஆம் இடத்தில் குரு, இன்னொருத்தர் கும்ப லக்னம். இவர் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசின்னு சொல்லிட்டேன். விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே குரு கும்ப லக்னத்திற்கும் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்தில் குரு அமர்வு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை இல்லையா? கல்வி, அடிப்படை கல்வி இல்லை, கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்க லெவலுக்கு அவர் வந்திருக்கணும். புதனுடைய நிலைப்பாடையும் பார்த்தா நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல கல்வியை கொடுத்துருக்கணும், நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்வு பெற்ற அந்த நபருக்கு பாருங்கள், நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம், நல்ல குடும்பம் இதெல்லாம் அமைந்தது. ஆனால் அந்த கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்வு பெற்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த குரு வக்ரம் பெற்றிருக்கார் சார். கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அடிப்படை கல்வி கிடைக்காது, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்காதுன்னு அர்த்தம். இன்னொரு அன்பர் கேட்குறாரு, சார் எனக்கும் அதே குரு தான் 2ஆம் இடத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வக்ரம் பெற்றிருக்கு, ஆனால் என்னுடைய கல்வி நல்ல நிலையில் இருக்கிறது, என்னுடைய கல்வி நல்ல கல்வி கிடைத்தது, நல்ல பொருளாதார வளர்ச்சி, நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாம் அமைந்தது. இது எப்படி ஒருத்தருக்கு குரு வக்ரம் பெற்றிருந்தால் எனக்கு அதே குரு வக்ரம் பெற்று தான் இருக்குது, எனக்கு எப்படி அமைந்தது அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றது மட்டுமல்ல, கூடவே வக்ரம் பெற்ற ராகு அமர்வு பெற்றிருக்கார் சார். தனித்த குரு வக்ரம் பெற்றால் சில நிலைப்பாடுகளில் வேதனையும் சோதனையும் கொடுக்கும் என்பது ரூல். வருமானத்தில் தடையை கொடுக்கும் என்பது ரூல், கல்வியில் தடையை கொடுக்கும் என்பது ரூல், குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது என்பது ரூல், குடும்ப வாழ்க்கை தாமதப்படும் என்பது ரூல். குரு மற்றும் அமர்ந்து வக்ரம் பெற்றிருந்தால், குரு வக்ரம் பெற்று கூடவே ராகும் வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தால், ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்து குரு வக்ரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். எப்படி கொடுக்கும் தெரியுங்களா? குரு தசையில் மட்டுமல்ல, ராகு தசையிலையும் கொடுக்கும். ராகு தசையிலையும் கொடுத்து குரு தசையும் கொடுத்து 18 வருஷம் ராகு தசையும் 16 வருட குரு தசையும் பிரமாதமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார், இப்படிப்பட்ட அமர்வு பெற்றிருந்தா. அதனால்தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்புகள் இருக்குதான்னு பார்க்கணும். குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும் நல்ல யோகத்தை கொடுக்கும் நினைக்கக்கூடாது. சில விதிகள் இருக்குது, சில விதி விலக்கம் இருக்குது சார். அது மட்டுமல்ல நேயர்களே, ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், துலா லக்னத்தில் சனி உச்சம் பெற்றிருக்கிறார். சனி உச்சம் பெற்று ராகு சாரம் வாங்கியிருக்கார், அதாவது சுவாதி நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்கிறார். இவருக்கு சனி தசை வந்து சார், உச்சம் பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா? இவருக்கு கொடுக்கவே இல்லை சார். ஏனென்றால் சனி வக்ரம் பெற்று உச்சதாரையில் அமர்ந்து அந்த சனிக்கு சாரம் கொடுத்த அந்த ராகு பகவான் பாருங்கள், அந்த சனிக்கு 8ஆம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் சார். 8ஆம் இடத்தில் ராகு சாரம் கொடுத்தவன் போய் அமர்ந்தால் மறைந்து, அந்த சாரம் கொடுத்த அந்த ராகு பகவான் மறைந்ததனால் மிகப்பெரிய கொடுமையான பலன்களையும் குரூரமான பலன்களையும் வேதனையான பலன்களைத்தான் இவர்களுக்கு அந்த சனி தசையில் கொடுத்தது. இதே அந்த ராகு
சனி வக்ரம் பெற்று ராகு சாரம் பெற்று அந்த ராகு மட்டும் மேஷ ராசியில் அமர்வு பெற்று அந்த ராகு அந்த சனி பகவானை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். சார் விதி இருக்குது, விதி விலக்கு இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் ஒரு ஜாதகம். இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் தான் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும், மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுக்கும் சார். அதனால் நேரிலே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. எப்படிப்பட்ட நிலைகளில் கிரகங்கள் அமர்ந்துள்ளது என்பதை பாருங்கள். சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைப்பாடில் இருக்கணும் சார். வீடு கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் இருக்கும். சனி உச்சம் பெற்று வக்ரம் பெற்று அதன் கூடவே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைப்பாடுகள் இருக்கணும் சார். அது 6, 8, 12 8ஆம் இடத்தில் முதல் மறைவே கூடாது. எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.